கணேஷ் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் ஏகே வர சொல்லுங்க. முன்னாடி சொல்ல மாட்டீங்க? லைட்ஸ் ஆஃப். வணக்கம் நண்பர்களே. சரி வெல்கம் மாமே GBU. நான் தான் ஏகே from the world of GBU அப்படி நினைச்சுக்க. இந்த வீடியோ முடிய வரைக்கும் நான் தான் ஏகே. புரிஞ்சுதா? இன்ஸ்டாகிராம்ல ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சிருந்தேன். assume as ஏகே and ask some questions அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்காக நான் பதில் சொல்ல போறேன். ஐ மீன் ஏகேவா பதில் சொல்ல போறேன். பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாரு. வாட் டிட் யூ டு வித் மஞ்சு வாரியர் when you lost? முதல்ல ஜாபி பேல மண்டையில ஒரு சாட்டை போட்டு உட்கார வச்சுட்டு மஞ்சு வாரியரை உட்கார வச்சு ஏமா இப்படிலாம் பண்ண, ஏன் என் பையன்கிட்ட துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஹாட் காஃபி போட்டுட்டே பேசணும். அப்புறம் என்னாச்சு? பிரியா வாரியரை பாக்குறப்பவே போட்டிருக்கலாம்ல. கரெக்ட் தான் போட்டிருக்கணும். ஆனா என்ன, இப்ப அவளை அங்கேயே போட்டனா என் மகனை ஜெயில இருந்து காப்பாற்ற முடியாது, என்னால வேற வழி இல்லை. அதனாலதான் அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வர பார்த்தேன். அப்போ அந்த புறம்போக்குங்க சேர்ந்து அவளை போட்டு தள்ளிட்டானுங்க. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்போ என் மகனை நான் காப்பாத்திட்டேன். ஆனா அவளை என் கையால போட்டுருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்றது, வாய்ப்புகளை தவற விட்டாங்க ஏகே அப்படின்னு சொல்லிக்கலாம். மாமி அர்ஜுன் தாஸ்க்கு சிம்பிளான மாமே. அந்த ராணி ஜானி 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆசையை காட்டி கடைசியில் எங்க ரிவெஞ்ச் தான் பெருசுன்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு தள்ளுவாங்க. புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க பட்ட மாமே. இங்க சொக்காஸ் வேணும் வித்தவுட் வாஷிங். சொக்கா எதுக்கு உனக்கு வேணும்? லாண்ட்ரி கடைக்கு நடத்துறியா? வித்தவுட் வாஷிங் வேற கேட்கற. இந்த விழா எமோஜி எல்லாம் எதுக்கு போட்டுனுக்கிற? எனக்கு புரியல மாமே. என்ன மேட்ரு? பெண்ண உனக்கு சட்டை தானே வேணும். உங்க வரலாறுல ஒரு அமராவதி இருந்திருக்காங்களா? நல்ல கேள்வி மாமே. என் வரலாறுல அமராவதி மட்டும் கிடையாது. ஆனா எல்லாரும் பிரியா மாதிரி உண்மையா இல்ல மாமே. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வருஷ கணக்குல ஜெயில இருந்து வந்திருக்கேன். எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிக்கும் மாமே. பிரியா இல்ல ரம்யா தான். ரம்யாவுக்கு தான் பிரியான்னு மாத்தி உளறி வச்சிருக்கேன். கண்டுக்காதீங்க, வீடியோ பாருங்க. அமராவதி நிறைய பேர் என் வாழ்க்கையில் இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா பிரியா இதயமே இதயமே. ஆனா அவ்வளவு வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தேன். கடைசியில என்னையே போய் திரும்ப மட்டம் பண்ண சொல்றான். இதுக்கு நான் வெளியவே இருந்திருப்பேன்ல. சரி, இதெல்லாம் கேட்க கூடாது. கேட்ட அடிமை ஏகேவே அடிப்பாங்க. ப்ரொஃபஸரோட சேர்ந்து மணி சீசன் 6 நடிக்கும். யாரு ப்ரொஃபஸர்? எனக்கு தெரியாது. ப்ரொஃபஸர்னு என் வாழ்க்கையில யாரும் வந்தது கிடையாது. ஆனா இந்த ஹெய்ஸ்ன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. நான் ஸ்பெயின்ல சிறையில் இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் கிடைச்சாரு. அவர் பேரு ப்ரொஃபஸர் பிரிஸ்டப்டர். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹெய்ஸ்ட் நடத்தணும். நான் தான் பிளான் போட்டு கொடுத்தேன். அந்த ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு நடத்தினேன். ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ திரும்ப யாரையோ காப்பாற்ற போய் அடிவான் இருந்திருப்பாங்க. என்ன கர்மம் தெரியல. நடிக்கிறதுலாம் இல்ல, நடிக்கவே மாட்டேன். நடிக்கதான். இட்ஸ் நாட் அ பிராங்க், ஐ எம் ஜஸ்ட் பிராங்க். சி சரி விடு. You ask for head or color from you. மாமே என்னது இது? எப்படி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறீங்க? எனக்கு புரியல மாமே. ஆக்சுவலி ஏகே ரூல்ஸ்ல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ ஃபார் ஃபன்னியர் क्वेश्चंस, நாட் லைக் திஸ். எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்கறீங்க எனக்கு புரியல. சேஜ் சாய் ஹெட் 10 கிலோ கறி வேணும் பாய், 10 கிலோ கறி வேணும் பாய், 10 கிலோ கறி வேணும். இருங்க பாய். ஹலோ பாய். ஆறாதே ஏகே பேசுறேன் பாய். மூடிட்டு வைங்கடங்க. ஒருங்க மக்கள் பாக்குறாங்க. பசங்களுக்கு 3 பேர் 10 கிலோ கறி கேட்டிருக்காங்க. கறி தருவீங்களா மாட்டீங்களா? இருங்க பாய்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இருங்க பாய். இப்போ தம்பி என்னவீங்க பாய். இப்போ பாய் சரிங்களா? தம்பி என்னவீங்க பாரு. இப்போ பாய் தவறான விஷயம், இப்படி எல்லாம் பேசாதீங்க பாய். பாய் டிராகன் பாய் வந்து தெரியுங்க. ஐபோன்ல புடிச்சு இப்ப நம்பர் புடிக்கிறேன் பாரு. எல்லாம் போய் எல்லாரும் எவனை பார்த்தால் போல் போய் இருக்குதே இல்லையா? லோலா இங்க வரங்க. அவெஞ்சர்ஸ்ல எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? ஹம்சா வக்கீல் என்னைக்குமே ஏகே யார் கூட கூட்டு சேர மாட்டாங்க.
ஏகே கூட தான் வந்து எல்லாரும் கூப்பிட்டு சேருவாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு போனீங்களா? ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு போறத ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் போயிருந்தேன்னா அந்த 2.5 மணி நேரம் தேவைப்பட்டிருக்காது. ஃபர்ஸ்ட் போன 10 நிமிஷத்துலேயே ஒரு போட்டு வந்திருப்பேன். பட் என்ன பிரச்சனைனா எனக்கு கொஞ்சம் சோழ தேசத்தில் கொஞ்சம் வேலை இருந்தது. சோழர்களுக்கு வந்து எனக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. யாரோ அலெக்சாண்டராமே போர் தொடுத்து வந்தாங்க. போய் பார்டர்ல நின்று சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து ஏகே முன்னாடி போய் பேசியே கவுத்துட்டேன். அலெக்சாண்டர் பேசியே ஓட விட்டான் இந்த ஏகே அப்படிங்கிறது வரலாறு கல்வெட்டுல இருக்கும், போய் தேடி பாருங்க. எப்படி ஏகே டைம் டிராவல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் பொறுமையா பதில் சொல்றேன். எப்படி ரம்யாவை கரெக்ட் பண்ணீங்க? இந்த கதை நான் யார்ட்டையுமே சொன்னது கிடையாது, முறையா உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலி நான் பாஸ்ட்டை மாத்திட்டேன். எனக்கு பையனும் கிடையாது, எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, யாருமே கிடையாது. அசர்பைஜானுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்டா போயிருந்தேன். அப்ப வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு இவ்வளோ அழகு. அவட்ட எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணி போன் நம்பர் வாங்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் புருஷனோட இங்க இருக்கிறான். ஆனா ஏகேவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, கோல் கீப்பர் இருந்தா தானே கோல் அடிக்க முடியும், கரெக்ட் தானே? அப்படி சொல்லிட்டு மனசை தேடிக்கிட்டு இந்த பொண்ணுகிட்ட பேசி பேசி அவன் புருஷனை டைவர்ஸ் பண்ண வைக்க அவன் கடைசியில என்ன எங்க அம்மா வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது சரி லாஸ்ட் ரைட் அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ கூப்பிட்டு போயிட்டான். போற வழியில எங்கிருந்து வந்தாலும் தெரியல, ஒரு புறம்போக்கு கூட்டம் வந்து அவளை கடத்திட்டு போயிட்டான். அவன் புருஷன் கஷ்டப்பட்டு அவளை எப்படியோ காப்பாத்திட்டான். காப்பாத்தினதுல என் ஆளுக்கு திரும்ப ஆமா மேல காதல் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. ஓ அந்த பொண்ணு பேர் என்ன சொல்லல, அவ பேர் கயல். அப்படியே ஒரு 10 நாள் அசர்பைஜான்ல இருந்து அசைன்மெண்ட் முடிச்சுட்டு அப்படியே சென்னை வந்தேன். சென்னை வீதிகளுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது லைட்டா வயசாயிடுச்சுல, அதனால கொஞ்சம் கால்லாம் வலிச்சது. யாராவது வீட்டுல தண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு வீடு இருந்தது. உள்ள போனா ஃபுல்லா செவரு ஃபுல்லா கிளாக்கா இருக்கு, கடிகாரம், வால் கிளாக்ஸ். எவன்டா வீட்டுக்குள்ள இவ்வளவு வாட்ச் வச்சிருக்கான்னு பார்த்தா ஒருத்தன் குட்டியா வெள்ளையா உட்காந்துட்டு இருந்தான். நான் ஆக்சுவலா வீட்டுக்குள்ள போனா தண்ணி கேட்கதான், நான் தண்ணியே கேட்கல. அவன் சம்பந்தமே இல்லாம அதை உளர ஆரம்பிச்சிட்டான். பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். அம்மா சொல்ற போனதான் அப்படியே உள்ள போனேன். ஒரு டேபிள் மேல ஏதோ கோல்டன் கலர்ல க்ளோ ஆயிட்டே இருந்தது. என்னடான்னு போய் பார்த்தா ஒரு வாட்ச் இருந்தது. அப்புறம் எடுத்து திரும்பி பார்த்தா டைம் டிராவல் வாட்சுங்க. இந்த வாட்சை வச்சு என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு 30-40 வருஷம் பின்னாடி போனேன். அப்படி போனப்ப கயல் அங்க இருந்தா. யாரு நீங்க, உங்க பேர் கயலான்னு கேட்டா இல்ல என் பேர் ரம்யா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது கயலோட அம்மா தான் ரம்யான்னு. அப்புறம் ஏகேவோட ஸ்கில்ஸை பத்தி உங்களுக்கே தெரியும். ஓகே, கேள்வியில் அவ்வளவுதான். ஏகேவை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏகே நான் ஒரு ரெட் டிராகன் மொத்தமா மூழ்கிடும். பாத்துக்கோங்க. வீடியோ எவ்வளவு நேரம் பார்த்தா லைக் பண்ணிட்டு போயிரு. அவ்வளவுதான், பாய்.